ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப டேஸ்டான சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இது நம்ம ரெஸ்டாரண்ட்ல வாங்கக்கூடிய சிக்கன் கறி மாதிரி டேஸ்டாக இருக்கும். அதிகமாக காரம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் கறி ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. அது கூடவேவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. நம்ம இதுல அதிகமான காரம் சேர்க்க போறது இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது அரை மூடி எலுமிச்சம்பழத்துல பிழிஞ்சது. இப்ப எலுமிச்சை சாருக்கு பதிலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் கூட நீங்க சேர்த்துக்கிடலாம். இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெயாவது இருக்கலாம். இப்ப இதை நல்லா சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இதை நம்ம இப்ப மேரினேட் பண்ணி வைக்கணும். அதாவது 30 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா நீங்க ஊற வச்சிருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கைகளால அழுத்தி அப்படியே பிசைஞ்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இது ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே மேரினேட் பண்ணணும். இது இருக்கட்டும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டு நம்ம கிரேவி பண்றதுனால ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். சிக்கன் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷம் கழிச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சில மசாலா பொருட்கள்லாம் அரைக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 15 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவேவும் 3 பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி கூடவேவும் ஒரு 6 பெரிய பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளா வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைக்கணும். அதனால பெரிய துண்டா கூட கட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியா இருந்தாலும் 2 எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடணும். ஸ்டவ்வை லோ டு மீடியம்ல வச்சுக்கோங்க. கருகீராம நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா நம்ம வதக்கி மசாலா அரைக்கணும். இப்ப பாருங்க, நம்ம நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்ப ஒரு மிக்சியில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 2 பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவேவும் வாசனைக்காக 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு ரொம்ப சேர்க்காதீங்க. இந்த அளவுல சேர்த்தா போதும். ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கணும். ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்ப இது கூடவேவும் நம்ம வதக்கி வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா விழுதா அரைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இது இல்லாட்டாலும் பரவாயில்ல. இப்ப இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சுக்கிடணும். இந்த பதத்துல அரைச்சா போதும். இப்ப வாங்க குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க வாசனைக்காக. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் துண்டுகளை எல்லாத்தையும் இந்த பேன்ல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கணும். இதுல நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க கூடாது. சிக்கன்ல இருந்து தண்ணி வரும். அதுலயே நல்லா இது வேக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இது 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க, 5 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க, நம்ம தண்ணியே ஊத்தல. இருந்தாலும் பாருங்க, சிக்கன்ல இருந்து நிறைய தண்ணி அப்படியே வெளியே வந்திருக்குது. இப்ப பாருங்க, இந்த தண்ணியே போதும் சிக்கன் வேகிறதுக்கு. இப்ப ஒரு 50% சிக்கன் வெந்துருச்சு. இன்னமும் கொஞ்சம் வேகணும். அதுக்காக நம்ம இந்த தண்ணியை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இந்த சிக்கன் கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை பழையபடி நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறோம் சிக்கன்ல. அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, 5 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க, எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு.
சிக்கன் வந்து சூப்பரா வந்து வெந்துருச்சு. அவ்வளவு கமகமன்னு வாசனையா இருக்குதுங்க. இது இன்னமும் கொஞ்சம் வாசனையா இருக்கிறதுக்காக கசூரி மேத்தி வந்து கொஞ்சம் நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்ல வாங்குற காரம் இல்லாத சிக்கன் கறி வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிட்டோம். இந்த சிக்கன் கறி பாத்தீங்கன்னா, சப்பாத்தி, நான், பரோட்டா, புல்கா கூட சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். தோசை கூடயும் சாப்பிடலாம். பிரியாணி, புலாவ் இது கூடயும் வந்து சாப்பிட முடியுங்க. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணுங்க. பொதுவா ரெஸ்டாரண்ட்ல வாங்கக்கூடிய செமி சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா, அதிகமா காரம் இருக்காது. இப்ப அதே மாதிரி உங்களுக்கு வந்து நானு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காம உங்க கமெண்ட்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.